விஜய் வந்து சமீபத்துல ஒரு அறிக்கை ஒண்ணு குடுத்திருக்காரு சார். திமுக, பாஜகவுடைய அரசியல் ஆதாய நாடகத்தை மக்கள் ஏற்க மாட்டாங்க. அதாவது திமுகவையும், பாஜகவையும் ஒரே கூட்டணி, கள்ள கூட்டணி அப்படிங்கிற ரீதியில விஜய் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காரு. அதற்கு வந்து பாஜக தரப்புல கருணாகராஜன் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. ஏன் விஜய் அவர்கள் திமுகவையும், பாஜகவையும் ஒப்பிட்டு கள்ள கூட்டணியில இருக்காங்க, கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காரு. இது என்ன சார் காரணம்? இது அபத்தமான குற்றச்சாட்டு என்று நான் பார்க்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா எதிர்ப்பு நிலையில் உறுதியாக இருக்கிறது. அதே போல பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவை சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறது. சித்தாந்த ரீதியாக இரண்டு பேருக்கும் முரண்பாடான கருத்துக்கள் நிறையவே இருக்கின்றன. ஆகவே திரு விஜய் இதை முன்னிறுத்தி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரே சமயத்தில் நான் தான் எதிர்ப்பாளர் என்ற வாதத்தை முன்வைத்து ஓட்டை அறுவடை செய்வதற்கு பதிலாக திமுகவினுடைய இந்த அரசு இப்ப நடைபெற போவது சட்டமன்ற தேர்தல், அந்த அரசுக்கு மீதான விமர்சனங்களை முன்வைத்து, குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வாக்கு சேகரிப்பது தான் அவருக்கு அந்த தேர்தல் அரசியலுக்கு உதவும். சம்பந்தம் இல்லாமல் திமுகவையும் பாஜகவையும் சேர்த்தே விமர்சிப்பது என்பது அவருக்கு எந்த விதத்திலும் பலனை தராது என்றுதான் நான் பார்க்கிறேன்.